ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் உங்கள் வேண்டர் வித் கிரீமின். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் விட்டாக விளாக் போட்டுட்ருக்கேன். ஏன் சத்தம் கம்மியாக பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டில் கொஞ்சம் ஆள் இருக்காங்க. நான் வந்து யாருக்கும் தெரியாத மாதிரி உட்காந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு வண்டி டயர் உங்களுக்கு வந்து தேஞ்சு போச்சு, புதுசாக ஒரு டயர் வாங்க போகிறீங்க அப்படின்னா என்னென்னலாம் செக் பண்ணி வாங்கணும், எந்த மாதிரிலாம் வாங்கணும், இதெல்லாம் எந்த டயர் ப்ரொடியூஸ் ஆகி எத்தனை வருஷத்துக்குள்ளே இருந்தால் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் சொல்கிறேன். இப்போ அடுத்தடுத்த ஒரு வீடியோவை அப்புறம் சும்மா லாக்டவுன் வண்டி சும்மா ஒரு இடத்துல நிறுத்தாமல் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி சும்மா சின்ன சின்ன டிப்ஸ் தான் கொடுக்குறேன். ஒரு பேட்டரி லைஃப் போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்னு சும்மா சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக வந்தால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க, அப்படி அதுன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிடுங்க. இதை இன்ஸ்டால் வந்து பேசணும் கன்ஃபார்ம் வந்து பேச நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அப்படியே பேச கொஞ்சம் வளர மாதிரி இருக்கும், ஏன்னா காற்று கொஞ்சம் அடிக்குதா, சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும். நான் பேசுகிறது கொஞ்சம் சவுண்டு கம்மியாக தான் பேசுகிறேன், வந்து கம்மியாக தான் கேட்கும். அப்படியே அப்படி வந்து முன்னாடி போயிட்டு வண்டிக்கிட்ட போய்ட்டு அப்படியே உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வண்டிக்கிட்ட வந்தாச்சு. ஸோ அப்படியே கவர் எடுத்துடுறோம்ல. இது வந்து என்ன கவர்னு கேட்பீங்க, அந்த ஸ்கூட்டி நிற்கிது பார்த்தீங்களா, கிராசியா, ஹோண்டா கிராசியா, எங்கள் அம்மா வண்டி, அதுக்கு வாங்கின கவரு. நானும் வண்டி வாங்குறேன். இன்றைக்கி நான் வாங்கினோம், வாங்கின நிலையிலேருந்து நான் ஸ்டோமில் கேட்டுருக்கேன். கேடிஎம் கவர் இருக்கான்னு சொல்லிட்டு வாங்கி ஒரு வருஷம் கரெக்டாக ஆச்சா. எப்பப்பெல்லாம் சோளம் போடணும் அப்போயும் கேட்பேன். அவங்க வந்து ப்ரொடக்ஷனே இல்லை ப்ரோ, வரதே இல்லை ப்ரோ, ஒவ்வொரு இடத்துல எந்த சூழ்நிலை தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டுப்பா ஸோ வண்டி எடுத்து ஒரு 4 நாள் கிட்ட ஆயிடுச்சு. நேற்று சும்மா ஒரு சின்ன ஸ்பின் தான் போயிட்டு வந்தேன், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி எடுத்து நிறுத்திக்கிறேன் ஒன்று. ஸோ இப்போ வண்டிக்கிட்ட வந்தாச்சு. ஸோ முதல்ல இப்போ லாக்டவுன்லேயும் வண்டிக்கு சும்மா ஒரு இடத்துல நிறுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வண்டி எப்பயுமே ஒரே இடத்துல நிற்காதீங்க, சும்மா அப்படியே நவுத்தி வைங்க. ஏன்னா இப்போ வந்து இந்த டயர் வந்து இங்கே மட்டும் தானே ஃபேஸ் ஆகி நிற்கும். இந்த லேண்டோட நம்மளுக்கு சென்டர் இல்லாதனால ஒரு சைடு மட்டும் நம்மளுக்கு ஃபேஸ் ஆகிட்டு இருக்கும், கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கும். சப்போஸ் இந்த தண்ணி வர்றப்பையோ ரொம்ப நாள் ஒரே இடத்துல நிற்கிறப்பையோ பார்த்தா இந்த இடத்துல டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. டயர் வந்து வெடிக்கிற மாதிரி ஆகும் தெரியுமா, அந்த மாதிரி ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அப்பப்போ சும்மா வண்டி இங்கே இருந்தாங்க சும்மா நவுத்தி வைக்கிறது, பின்னாடி நவுத்தி வைக்கிறது, அப்படி நிறுத்தி வைங்க. ஸோ இன்னொன்று, வண்டி பேட்ரி வந்து டவுன் ஆகாமல் இருக்கிறதுக்கு லாக்டவுனில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒன்று மணத்தில் நீங்கள் ஒரு வீக்லி ட்வைஸ், வாரத்துக்கு 2 தடவை, ஒரு வாரத்துக்கு 2 தடவை மட்டும் சும்மா நம்ம வண்டியை ஆன் பண்ணி இப்படி ஐடியில் மட்டும் ஓட விடுங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் சும்மா 4000 RPM உள்ள லைட்டாக அப்படி 4000 RPMக்குள்ளே லைட்டாக அப்படி இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி ரேவ் பண்ணிங்கனாலே உங்கள் வண்டி பேட்டரி வந்து டவுன் ஆகாமல் இருந்துடும். ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப்பு தான் சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம வந்து அதே மாதிரி வண்டி நீங்கள் வந்து கழுவி லாக்டவுன் அப்போ வண்டி நிறுத்திங்க வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம வந்து கழுவிட்டு வண்டியை எடுத்து ஓட்டணும்னு வச்சுக்கோங்க. ஓட்டினா நம்ம போகிற ஸ்பீடு அந்த ட்ராப்லெட் இந்த மாதிரி தேங்கி இருக்கிறதுனா காற்றோட கற்ற பறந்துடும். சப்போஸ் நம்ம கழுவிட்டு வீட்டில் நிறுத்துறோம்னா அந்த ட்ராப்லாம் அப்படியே இருக்கும். ஸோ வந்து எப்பவுமே வீட்டில் நிறுத்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த கழுவின அப்புறம் கிளாத்தை வச்சு ஒவ்வொரு போலிச்சு சரி ஊதி விட்டு அந்த ஃபுல் ஊதி விட்டோம்னா தண்ணி சொல்லி வந்துடும், க்ளீனாக துவைங்க. ஏன் இது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி வந்து துருப்பிடிக்காமல் இருக்கும். ஓகே, துருப்பிடிக்காமல் இருக்குன்னா நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். வந்து பேச கம்மியாக தான் இருக்கும், நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதை. ஸோ நான் வந்து எடிட் பண்ணுறப்ப கொஞ்சம் வால்யூம் என்னது இன்க்ரீஸ் பண்ணிடுறேன் வால்யூமை. ஸோ அப்புறம் இன்னொன்று மெயினான விஷயம், நம்ம வண்டியை பொறுத்த வரைக்கும் செயின் எப்படியும் நம்ம ஒரு இடத்துல எடுத்துனா துருப்பிடிங்க. நம்ம லைட்டாக துருப்பிடிக்க ஆரம்பிக்குதுன்ட்டு தெரியுதான்னு தெரில எனக்கு. க்ளோஸ்அப்பில் காமிச்சா GoPro வந்து ஃபோக்கஸ் அவுட் ஆயிரும். ஸோ இப்படி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, இப்போ ஒரு மாதம் நீங்கள் வண்டி எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, வாரத்துக்கு ஒரு தடவை சும்மா எடுத்து லைட்டாக செயின் ஸ்ப்ரே இருக்குல்ல, லூபு லைட்டாக அப்படி சும்மா நம்ம நார்மலாக அடிக்கிற மாதிரி இல்லை, லைட்டாக சும்மா அப்படி ஸ்ப்ரே மட்டும் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு துருப்பிடிக்காமல் இருக்கும். ஸோ வந்து ஒரு சின்ன டிப்பு தான். இப்போ துருப்பிடிச்சுனா பெரிய தலைவலி, திரும்ப உட்காந்து க்ளீன் பண்ணணும், ஆன்டி ரஸ்ட் ஸ்ப்ரேலாம் வாங்கி அடிக்கணும். அப்படி WD-40 ஒரு பிராண்ட் இருக்குது, அதில் வந்து ஆன்டி ஸ்ப்ரே ஒன்று அது வேணால் வாங்கி வச்சுக்கோங்க. அதை அடிச்சுன்னா வந்து ஒன்றும் இல்லை, மேலிட்டுக்காரங்க வந்தாங்க, புது ஆளுங்களாம் வேறு புதுசாக வந்துருக்காங்க. ஸோ வந்து கொஞ்சம் சங்கட்டமாக இருந்துச்சு, அதை ஆஃப் பண்ணிட்டேன். மற்றபடி சொல்லிட்டேன். மெயினாக இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. வண்டி முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி சொல்கிறது, கவர் உங்கள்கிட்ட வண்டி கவர் நான் சொன்ன பழைய புடவை இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் நான் வண்டி வாங்க புதுசாக அந்த பச்சை கலர் புடவை இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் கவர் பண்ணிகிட்டு இருப்பேன். 2 புடவை வச்சுப்பேன் அந்த பின் பக்கத்துக்கு. இந்த ஆஃபுக்கு ஒரு புடவையும் இந்த ஆஃபுக்கு ஒரு புடவையும் வச்சுட்டு போட்டு அந்த டயர் ஆலையில் வந்து கிளிப்லாம் போட்டு வைப்பேன் வண்டி வாங்க புதுசில். அப்படி
அது அப்படி தான் இருக்கும், கிடைக்காதீங்க. ஸோ நம்ம இன்றைக்கி டாப்பிக்குள்ளே போகலாமா? வண்டி இன்றைக்கி டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா வண்டியோட டயர், அதை பற்றி தான் சொல்ல வந்தேன். நான் வந்து ஏதாவது பேசிட்டுருக்கேன், கிடையாதுங்க. ஸோ வண்டியோட டயர் தானே. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு வண்டி டயர் வந்து இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கரெக்டாக ஒரு வருஷம் ஆச்சு. 14 கிலோமீட்டர் ஓட போகுது. ஒரு 60% அவுட்டு என் டயரு. நீங்கள் எந்த ஒரு வித்தையும் பண்ணாமல் வண்டி நார்மலாக ஓட்ட மட்டும் தான் செய்வீங்கன்னா, பர்ன் அவுட்டு வீலி ஸ்டாப் எதுவுமே எடுக்காமல் இருந்தீங்கன்னா டயர்னு கொஞ்சம் லைஃப் வரும். பர்ன் அவுட்டு வீலி ஸ்டாப் எல்லாத்தையும் எடுத்து தெரிஞ்சிருச்சு. நான் சொல்கிறேன் வண்டி டயர் இது வரைக்கும் தெரிஞ்சால் மாற்றணும்னு சொல்லிட்டு அதிலே கொடுத்துருப்பாங்க. அதில் பின்னாடி சொல்கிறேன். உங்களுக்கு பேசிக்காக நம்மளை பார்த்துருவோம். இந்த டயர் நம்மளை திருப்பிக்கிறேன். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உட்காந்துக்கிறேன். வரேன் இங்கிட்டு. ஸோ நம்ம டயரை பொறுத்த வரைக்கும் எம்ஆர்எஃப் பிராண்டிங்கு, டயர் பிராண்டிங் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பேசிக்காக நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா 150/6 எல்லாம் கொடுத்து என்ன ஒன்றுனா என்னன்னு சொல்கிறேன். இப்போ இந்த 150னா இந்த டயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டயரோட வித்து தான். இந்த டயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டயரோட இதுதான் சைஸ் தான், வித்து தான் வந்து இந்த 150 கொடுத்துருக்கிறது. bar60னா இது வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ. இந்த 150 சைஸ் இருக்குல்ல, இதோட 60% இது. இப்போ நான் இந்த டயரோட ரிம்மோட அட்டாச் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து இது கம்மியாக தெரியுது. நம்ம வெறும் டயர் இருந்துச்சுன்னா அது கரெக்டாக தெரியும். ஸோ 6னா ரேடியல் டயரு, இது வந்து ரேடியல் டயர் தானே, அதான் ஒரு ரேடியல் டயரு. நைலான் டயர்னா எல் மீன்ஸ் பார் போட்டுருக்க ஒரு மாதிரி பாரு. நம்ம இப்போ வண்டி எல்லாமே இருந்த ரேடியல் டயர் தானே. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து 17 இருக்கா, 17 தான் இந்த 17 இன்ச் அலாய் வீல். இந்த அலாயோட சைஸு 17 இன்ச்சு இருக்கிற அலாய் எல்லாத்துக்குமே இந்த டயர் யூஸ் பண்ணணும் நம்ம. அடுத்து எம்சினா மோட்டர் சைக்கிளோட டயர்ஸ் தான். ஓகே, அடுத்து 66 அப்புறம் என்னென்னு கேட்பீங்களே, 66S அப்படின்னா 66னா நம்ம வந்து இந்த டயர் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ கெப்பாசிட்டி வந்து தாங்குவது, எத்தனை கேஜி வந்து தாங்கும், அதுக்கு வந்து ஒரு சார்ட் இருக்குது. அந்த சார்ட் வந்து நான் சைடில் போடுறேன், அவர் பார்த்துக்கோங்க. இது வந்து எத்தனை கேஜி வரைக்கும் இது தாங்கும். இது எஸ்ன்னா பார்த்தீங்கன்னா ஸ்பீடுன்னு இதுக்கு நான் லெட்டர் இருக்குது, அது நான் சைடில் போடுறேன். இது மேக்ஸிமம் ஸ்பீடு இந்த டயர் வச்சு எவ்வளோ போகலான்னு சொல்லிட்டு இதில் நமக்கு வந்து காமிக்கும் மீன்ஸ் இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த லோகோ கொடுத்துருக்காங்க அவங்க. 66னா லோட் கெப்பாசிட்டி, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீடு. ஸோ அப்படியே பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம வந்து எனக்கு வந்து இப்போ நான் டயர் வாங்குறேன் ப்ரோ, எனக்கு வந்து அந்த டயர் வந்து எப்போ தயாரிச்சுன்னு தெரியணும், அது எப்படி நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொஞ்சம் பேர் டவுட் இருக்கும். அதே மாதிரி ஒரு டயர் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி 5 வருஷம் ஆச்சுன்னா 5 வருஷத்துக்குள்ளே 5 வருஷம் தான் மேக்ஸிமம் லைஃப் அதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு பிஸ்கட் பேக்கெட் இருக்குன்னா அதுக்கு வந்து 12 months தான் அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரி டேட்டுன்னு இருக்கும்ல. அதுக்கு மேலே போனால் வந்து நம்மத்து போக ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி எக்ஸ்பிரி போக ஆரம்பிச்சிடும்ல. அந்த மாதிரி தான் எல்லா ப்ராடக்ட்டுமே அப்படி தான். அதே மாதிரி தான் டயரும், அதோட லைஃப் வந்து 5 years தான். 5 yearsக்கு மேலே அந்த ப்ரொடக்ஷன் டைம்லேருந்து இப்போ இன்னிலேருந்து 5 வருஷம் கழிச்சு இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா அது லைஃப் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். க்ரிப் இருக்காது, அந்த டயரோட அந்த காம்பனண்ட் எல்லாமே போயிடும். ஸோ வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி மேக்ஸிமம் நான் சஜஸ்ட் பண்ணுறேன்னா ஒரு டயர் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு 3 years 4 years மேக்ஸிமம் அதுக்குள்ளேயே வாங்கிட பாருங்கள். எனக்கு வாங்குறப்ப 3 yearsக்குள்ளே இருந்தால் மட்டும் வாங்குங்க. நான் பர்சனலி எனக்கு பெஸ்ட்டானதை தோன்றேன் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லா டயர்லையுமே இருக்கும், தெரியுதா, டாட்டுன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாம் பிளாப்லாம் கொடுத்துருங்க. 4 டிஜிட் கொடுத்துருப்பாங்க, 4 நம்பர் ஒரு இது மாதிரி போட்டு. எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 0620 அப்படின்னா 6th week of 2020. ஓகேண்ணா, ஏன்னா அவங்க வந்து மந்த் வைஸாக அப்போல்லாம் கொடுக்க மாட்டாங்க, வீக் வைஸ் தான் கொடுப்பாங்க. வீக்கு ஏற மட்டும் தான் கொடுப்பாங்க. இப்போ வந்து 0620 இருக்கா, 2020 6வது மாதம் தயாரிச்சிருக்காங்க. இப்போ வந்து 2022 இப்போ வந்து ஃப்ரண்ட்லேயுமே இருக்குது, இந்தா டாட்னு சொல்லிட்டு போட்டு இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டு 0120 ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் 2020. அதான் பார்த்தீங்கன்னா இந்த டயர் ஃப்ரண்ட் டயரோட ப்ரொடியூஸ் பண்ணது. இது வந்து 6th week of 2020 மாற்றி கொடுத்துருக்கானுங்க, பார்க்கலாம். ஸோ 6th week வீக்கு தான் கரெக்டாக வச்சுக்கோங்க. வீக்கு அந்த வருஷத்தோட இயர் அதான் வந்து 40th week 60th weekனு அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகே, கூப்பிட்ற மாதிரி இருக்குது சொல்லேன். ஸோ அவ்வளோதான். ஒரு டயர் நீங்கள் பேசிக்காக வாங்கினீங்கன்னா இது மட்டும் நீங்கள் பேசிக்காக பார்த்து வாங்கிக்கோங்க. இன்னும் சொல்கிறேன்னு சொன்னால எவ்வளோ டயர் நம்ம இப்போ டயர் நம்ம இவ்வளோ தேர்ந்துச்சுன்னா மாற்றணும். நம்ம வந்து
தேஞ்சு வளன்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா ரேசிங் டயர்ஸ்லாம் இருக்குமே அந்த மாதிரி இருந்தால் தான் மாற்ற மாட்டோம். சும்மா சொல்கிறேன், பேசிக் சும்மா ஜஸ்ட்டு பண்ண சொல்கிறேன். இப்போ டயர் இருக்குன்னா அது அவங்களே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், எல்லாம் தேஞ்சா இருந்துச்சு. இந்த எம்ஆர்எஃப் எஃப்சிலாம் இது வரைக்கும் ஒரு கோடு TWன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, ஓகேவா? அது வந்து எல்லா டயருமே கொடுப்பாங்க. இந்த தெரியுது உங்களுக்கு, தெரியும் நினைக்கிறேன். இந்த 3 கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 கோடு தான் அதுக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன். இந்த அளவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து டயரை மாற்றணும். அதுதான் லெஃப்ட் சைடு வந்து அதிகமாக ஓட்டல போல இருக்குது, ரைட் சைடு ஆனால் தெரிஞ்சிருச்சு. இருங்க நல்லா காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை தெரியுது உங்களுக்கு, ஆல்ரெடி ஒரு 2 கோடு அவுட்டு. ஸோ இது வந்து மினிமம் இவ்வளோ வச்சு நீங்கள் ஓட்டலாம், மேக்ஸிமம் இவ்வளோ வச்சு தான் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்ஆர்எஃப் எஃப்சியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஏன்னா இப்போ எனக்கு வந்து கார்னர் பண்ணுறப்பலாம் லைட்டாக ஸ்லிப் ஆகுது, லைட்டாக. எனக்கு வந்து 60% அவுட்டு தான் எனக்கு தெரிஞ்சு டயரு. ஏன்னா பர்னர் ஃப்ரெண்டில் பண்ணி ஒரு வீலிங்கெல்லாம் பண்ணியோம்னா 60% அவுட் ஆயிடுச்சு. ஸோ வந்து சூன் மாற்றணும். இன்னொன்று கேட்பீங்க நீங்கள், ஸோ இப்போ இந்த வண்டிக்கு வந்து ஃப்ரண்ட்டில் 110 பேக்கில் வந்து 116 கொடுத்துருக்காங்களா. நான் வந்து டயர் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி போகிறேன் ப்ரோ, அப்போ தான் வண்டிக்கு ஆகுமா நிறைய பேர் டவுட் இருக்கும். நான் வந்து அது எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணலான்னு இருக்கேன். இப்போ இந்த டயர் தெரிஞ்சோன்னா வந்து அடுத்து அந்த டயர் தான் போட போகிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து 120/17 போகலான்னு இருக்கேன், பேக்கில் வந்து 180/60 போகலாம், 180/55. அப்புறம் ஏன் ப்ரோ நம்ம டயர் சைஸ் வந்து 150/60 தான், ஏன் 55 போகிறீங்கன்னு கேட்கலாம். ஏன்னா இப்போ வந்து இந்த ஸ்விங் ஆர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஸ்விங் ஆர்ம் உள்ள கேப் இருக்கும், இங்கே அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இடிக்கும். இப்போ 150/60னா இது ஓகே, 180னா இப்போ வந்து இந்த டயரோட வித்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த வித்து வந்து இன்னும் இப்படி பெருசாகிடும். அப்புறம் என்ன பண்ணும், இந்த இடத்துல உள்ள கிராப் வந்து 150க்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. 180 போகும்போது கரெக்டாக இருக்கும். இந்த வித்து அதிகமாக வரப்போ இது ஹைட்டு போடுறப்ப இங்கே ஸ்விங் ஆர்மில் போய் இடிக்கும். 180 சைஸ் வந்து பெருசு இல்லை, இந்த 150/60 இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ அதான் வந்து பிரச்சனை. 60 பண்ணால் உங்களுக்கு வந்து ஸ்விங் ஆர்ம் வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அந்த ப்ராப்ளம் தேவையில்லை. 150/60 போடலாம், ரொம்ப ரேராக நம்ம ப்ராப்ளம் வரும். 180/55 போட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி போட்டால் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு எனக்கு அதில் ஒரு கெயின் என்ன பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் சூப்பராக இருக்கும், க்ரிப் நமக்கு அதிகமாக இருக்கும், கார்னரில் படுத்துக்கிட்டு போகலாம். என்ன மேஜராக உங்களுக்கு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ட்ராபேக் ஆகும் பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் தான் பார்த்தீங்கன்னா வண்டியோட டாப் ஸ்பீடு குறையும். இப்போ என் வண்டிக்கு வந்து 143 போகுதுன்னா ஒரு 135 அந்த மாதிரி தான், 130ன்னு வச்சுக்கோங்க. சும்மா எக்ஸாம்பிள் சொன்னேன், நான் வந்து போட்டு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறமேட்டுக்கு இப்போ என் வண்டி வந்து ஒரு ஹைவேலேருந்து ஒரு 40 தருது, சிட்டிக்கு ஒரு 36 தருது. அப்போ அந்த டயர் போட்ட அப்புறமே ஹைவேலேருந்து ஒரு 38 தரும், சிட்டிக்கு வந்து 35, 34 அந்த மாதிரி தரும். ஒரு சின்ன இதுக்காக செய்யும். நான் வந்து கரெக்டாக என்னென்ன ஆகும்னு சொல்லிட்டு நான் மாற்றி அப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன். அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர்லெஸ் எதுவுமே ஆகாது. நான் எல்லாமே வந்து நான் சொல்கிறேன், இருந்தாலும் பேசிக்காக சொல்லிக்கிறேன். நான் கன்ஃபார்ம் மாற்றி உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் அதோட எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட் வந்து சொல்லுவேன் நான். ஓகே, மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை ஆகுது, சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், grip நல்லாயிருக்கும், மைலேஜ் கொஞ்சம் ட்ராப் ஆகும், டாப் ட்ராப் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவுமே ஆகாது. மாற்றலாம். ஏன்னா இப்போ இருக்க அந்த பைக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக் யூஸ் டயர்ஸ்னு சொல்லுவாங்க சரிங்களா. ட்ராக் யூஸ் டயர்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராக்கில் வந்து என்ன பண்ணுவாங்க, மேஜராக உங்களுக்கு வந்து கார்னர்ஸ் தான் முக்கியம் ட்ராக்கில். அப்போ என்னென்னா ஒரு குறிப்பிட்ட செஷன் வரைக்கும் தான் டயர் வச்சு ஓட்டுவாங்க சரிங்களா. சென்டர் வந்து மேக்ஸிமம் தேர்ந்திருக்காது, கார்னர்ஸில் மட்டும் தான் ட்ராக் யூஸ் டயர்ஸ் வந்து தேர்ந்திருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாவில் சரி பிளாவில் எதாவது பார்த்துருப்பீங்க, ட்ராக் யூஸ் டயர்ஸ் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க. அதனால தான் ப்ரோ அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப கெட்டது கிடையாது. ஏன்னா அது கார்னர்ஸ் அந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எட்ஜு அந்த எட்ஜு மட்டும் தேர்ஞ்சிருக்குமே. நம்ம வந்து அந்த எட்ஜில் வந்து ரோட்டில் ஓட்ட போகிறது கிடையாது. நம்மளுக்கு தேவை இந்த பாட்டு தான், நம்ம நார்மல் ரோட்டில் ஓட்டுறது இந்த பாட்டு தான். மேக்ஸிமம் இவ்வளோ வந்து ஓட்ட போடுறது நம்ம மேக்ஸிமம் வந்து இவ்வளோ தான் தேவைப்படும். அதுக்கு வந்து அந்த டயர் நம்ம யூஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு பிராண்ட் இருக்குது, இப்போ பிரெலின்னு எடுத்துக்கிட்டால் டயபிள் சூப்பர் கோர்ஸா எஸ்பின்னு ஒரு மாடல் இருக்குது. அதான் வந்து இருக்கிற ஹையர் அண்ட் டயரு, ரொம்ப சாஃப்ட் காம்பனன்றது வந்து ட்ராக்கில் க்ரிப் அடிச்சிக்க முடியாத. அது வந்து அதான் நான் போகலான்ருக்கேன் அடுத்து. அதுலேயே நிறைய மாடல்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட டயர் மாடல்ஸ் இருக்குது. அது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரேட் சொல்லுவாங்க. அது லைஃப் எவ்வளோ போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டயர் மாடல் இப்போ எம்ஆர்எஃப்னு எடுத்திங்கன்னா ஒரு 20,000 நம்ம ஓட்டலாம், மெட்ஸில் எடுத்தால் 15,000 தான் ஓட்டலாம். அந்த மாதிரி இது இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த யூஸ் டயர்ஸும் அது மேக்ஸிமம் வந்து 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாம், 8,000 10,000 வரைக்கும் ஓட்டலாம். ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து எப்போயும் மாற்றினேன் டியூப் 250க்கு, பிரபா ஃப்ரெண்டு. ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 10,000 கிட்ட ஓட்ட போகிறாங்க. ஸோ வந்து அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு வராது. க்ரிப் வைஸ் நம்ம கார்னர் வந்து வச்சு சேலாம் அந்த வண்டி வச்சு அந்த டயர் போட்டிங்கன்னா. ஸோ நான் மாற்றினா சொல்கிறேன் எல்லாமே. சரி, இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருந்தீங்க. ஸோ எல்லாமே நான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன்.
ஸோ அப்புறம் வண்டிக்கு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அது வந்து இன்னொரு 1 or 2 வீக்ஸில் வந்துடும். இந்த லாக்டவுன் முடிஞ்சப்பறம் தான் அந்த அப்டேட் வந்து எனக்கு வந்து சேரும். வந்து சேர்ந்தப்பறம் நான் வந்து அந்த அப்டேட் சொல்கிறேன். என்ன கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அது வந்து நம்ம பண்ணுறோம். நிறைய பேர் கேட்குற விஷயம் தான் அது. என்ன கெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், மறக்காம ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து நம்புறேன் நான். ஸோ பிடிச்சத மறக்காம ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2.4K கிட்ட வரப்போகுது. 3K கொண்டு வருவோம். ஸோ இந்த விட இதை முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ அடுத்த சந்திப்போம். அதுக்கு டாடா பாய். அது ஒரேலியா 2 and 10 and the cone and the back 2 and 10 and the cone and the back 2 and 10 and the cone and the back